எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, கூப்பிட்டேன். கூடுங்க. ஆமா ப்ரோ, வணக்கம்மா. நீங்க 2 வார்த்தை பேசுங்கம்மா. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு சரியான பேக் போன் வந்துட்டு எங்க அக்கா மாமா. ஆக்சுவலி நான் இந்த கடை 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா வந்துட்டு எனக்கு கடையும் பார்த்தாரு. என்னன்னா எங்க அப்பா இப்ப இல்ல, தவறி ஒரு 2 வருஷம் ஆகுது ப்ரோ. ஆக்சுவலி இந்த லோகோல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் தான் ப்ரோ. லோகோல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் தான். நீங்க தான் உங்க கடைக்கு பிராண்ட். ஆமா ப்ரோ, நம்ம கடைக்கு நம்மளுக்கு நம்ம தான் ப்ரோ பிராண்டு. நம்ம கடைக்கு நான் தான் பிராண்டு. இதுதான் சரியா பிராண்டு. என் பேர் ராணி. மணி பிரியாணி கடை வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்க. வலுசுரவாக்கம். எப்போ பிரியாணி நல்லா தான் ப்ரோ இருக்கும், எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நான் ரெகுலராக இங்கே 6 மந்த் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்லை எப்போ இருந்தாலும் மணி ப்ரோ கடை தான், எப்பவுமே சொல்லிடுவேன். ஆல்ரெடி ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். நல்லா இருக்கும், டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும், சாப்பிடலாம் எல்லாரும். தேங்க்யூ. பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ இப்போ டியூட்டி முடிச்சுட்டு வடப்பேட்டை தான் போவோம். சரி பார்த்து அந்த கடையில் நல்லா நம்ம பிரியாணி இருக்க பார்க்கலாம். சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டோம். நல்லா இருக்குது பிரியாணி, தவா கறி எல்லாம் நல்லா வெந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு கடையில் ஜவு மாதிரி இருக்குல்ல, வடிக்க முடியாது, வெண்ணா நல்லா இருக்கும். கறி ரொம்ப சாஃப்ட் தருங்க, நல்லா வந்துருக்குது. அதே மாதிரி தவா கறியும் நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு. ஓகேவா? இங்கே வரேன், ரைஸ் சூப்பராக இருக்குது. அதை விட அந்த கிரேவி மாதிரி கொடுத்தாங்க, இந்த சுக்கா மாதிரி கொடுத்தாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் மறுபடியும் ஒரு 4 பிளேட் நான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை நான் சாப்பிட்டதே இல்லை, இங்கே புதுசாக வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு. எல்லா இடத்துல நான் சாப்பிட்டு இருக்கேன் தவா கறி, அதை விட இப்போ நல்லா பெஸ்ட்டாக இருக்கு, சூப்பர். அப்படிங்களா? இவருக்கு நல்ல பிரியாணி எப்படி இருந்துச்சு, 2 வார்த்தை பேச முடியுமா? ப்ரோ நான் வந்து நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன், வீட்டுக்கு நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். இந்த கடைக்கு எப்படி வந்தேனாக்கா இந்த லோகோ பார்த்து தான் ப்ரோ நான் வந்தேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த லோகோ, அதான் இது வேறு மாரி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தாக்கா தள்ள வேறு மாரி கட்டினுறா போல டப்ராவே. நம்ம வந்து என்ன ப்ரோ பிரியாணி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ப்ரோ உக்காரு ப்ரோ சூடாகவே இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு சுத்தா போல. பிரியாணி மட்டும் கொடுப்பாருன்னு பார்த்தா நல்லி எலும்பு, தவா கறி எல்லாமே வச்சு சேர்வெல்லாம் ஊற்றி வேறு மாரி கொடுக்குறா போல. இங்கே சாப்பிட்ட மாரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை ப்ரோ. எவ்வளோ கடையில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இங்கே சாப்பிட்ட மாரி சாப்பிட்டது இல்லை. அதனால நான் டெய்லி இங்கே வந்து சாப்பிட்றேன் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கடைக்கு. சாப்பிட்டு வந்து பார்த்தோன்னா வேற மாரி இருக்கு ப்ரோ, தரமாக இருக்குது பிரியாணி. கொடுக்குற காசுக்கு வர்த்தா சாப்பிட்டு போகலாம். மதியம் லஞ்சு மஜாவாக இருக்கு. இங்கே இனிமேல் டெய்லி வந்து இங்கே சாப்பிடலான்னு இருக்கேன் ப்ரோ. அசியாக செய்கிறா போல, நல்லா இருக்கு. அதாவது உண்மையை சொல்லணும்னா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். அதுவும் திருப்தியாக கொடுக்குறா போல, வயிறு ஃபுல்லாக இது வேணான்றது கொடுக்குறா போல. யார் வந்தாலும் இங்கே திருப்தியாக சாப்பிட்டு போகலாம்.
நம்ம சொல்லி வரதை விட நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல்ஃபில்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க சும்மா இந்த வீடியோ கோசர்லாம் இதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் சொல்ல ப்ரோ சாப்பிட்ற விஷயத்துல யாருமே போய் சொல்ல மாட்டாங்கல்ல ப்ரோ. உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. உங்க நேம் ப்ரோ? மணி ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை வருஷம் ப்ரோ கடை வச்சிருக்கீங்க? ப்ரோ நான் கடை வச்சு இப்போ 1 இயர் ஆக போகுது. இப்போ அப்படியே நான் பீஃப் பிரியாணி, பீஃப் தவா கறி, பீஃப் நல்லி, ஈவினிங்லாம் வந்துட்டு பீஃப் ஆல் சூப்பு, இடியாப்பம் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஒரு 1 இயர் ஆக போகுது. ஒரு 10 மாசம் மேலே ஆயிடுச்சு. மணி 2:30 அதுக்குள்ள பிரியாணி காலி சொல்றீங்க. ப்ரோ நான் எப்பயுமே வந்துட்டு பிஃபோராகவே ஆரம்பிச்சிடும். ஒரு 12 மணிக்கெலாம் ரெடியாக இருக்கும் நம்மள்ட்ட. எப்பயுமே பிரியாணி, தவா கறி, நல்லி எல்லாமே நம்மள்ட்ட 12 மணிக்கு ரெடியாக இருக்கும். இப்போ 2:30 தான் ஆகுது. தெரியல ப்ரோ, வரவங்க விரும்பி வராங்க, சீக்கிரமா சாப்பிட்றாங்க, காலி ஆயிடுது. இதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் எக்ஸஸா பண்ணுங்க. எப்படி கேட்டேன், உங்க கடை டேஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான், கறியும் சாஃப்டா தான் இருக்கு. பிரியாணி ரேட்டு, தவா கறி ரேட்லாம் சொல்றீங்களா? என்னன்னா ப்ரோ, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடாத, வயிறு வலி வந்துடும், அல்சர் வந்துடும், உப்பு அதிகமா போடுவாங்க, காரம் அதிகமா போடுவாங்க. ஆனா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஹோம்மேட் தான் ப்ரோ. ஏன்னா வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நானும் எங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இங்க வந்துட்டு லேபரும் நாங்களே தான், ஓனரும் நாங்களே தான், நானும் எங்க அம்மாவை தான். ஏன்னா இப்ப எங்க அம்மாவுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வயசானவங்க தான், அவங்க சாப்பிடணும். என் வீட்டுல சமைக்கிறதே இல்லை, ஹோட்டல் வச்சதுல இருந்து நான் வீட்டுல சமைக்கிறது இல்லை. அதுதான் ப்ரோ, எனக்கு வந்துட்டு எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாம் திருப்தியா சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடணும். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, கூப்பிட்டேன். ஆமா ப்ரோ, வணக்கம்மா. நீங்க 2 வார்த்தை பேசுங்கம்மா. இல்ல ஒரு அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு சரியான பேக் போன் வந்துட்டு எங்க அக்கா மாமா. ஆக்சுவலி நான் அந்த கடை வந்து நான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ. நம்ம ஒண்ணு பண்றோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அதாவது இதை பார்த்து நம்ம பண்ணலாம். நான் ஒரு கடையில பிரியாணி சாப்பிட்டேன், ஒரு ரேட்டு கொடுத்தாங்க, நான் கடை பேர் சொல்ல விரும்பல, ஒரு ரேட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல கியூ கணக்குல நின்று சாப்பிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா வந்துட்டு எனக்கு கடையும் பார்த்தாரு. தென் ஆனா எங்க அப்பா இப்போ இல்ல, தவறிட்டாரு. தவறி ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அப்போ நடக்க வேண்டிய விஷயத்த இப்போ எங்க அக்கா, எங்க மாமா, எங்க அம்மா இவங்க 3 பேரும் எனக்கு நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல அதான் ப்ரோ, ஒரு ஹோட்டல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். நான் எவ்வளவு பட்டேன், ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வருஷத்துல நான் எவ்வளவு பட்டேன். கடன் இருக்குதான், பாத்துக்கலாம், இதே ஒண்ணு காட் கிரேஸ், கடவுள் பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். இப்போ வந்துட்டு எங்க அம்மா தான் இப்போ ஃபுல்லாவே காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க அம்மா என் கூட இருப்பாங்க. எங்க அம்மா வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம்ப்பா, இது எப்படி பண்ணலாம்ப்பா. ஏன்னா சாப்பிட்றது எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், குறைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால வந்துட்டு எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நான் எங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். எங்க அக்கா மாமா வந்துட்டு இப்போ கொஞ்சம் வேலையா வெளியே இருக்காங்க. அவங்களும் இருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த டைம்ல பேசும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இது போல இன்டர்வியூ கொடுக்குறேன். எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிட்டு இருக்கோங்க. அதனால வெளில இருந்து வரவங்களும் வந்துட்டு வயிற்றுக்கு திருப்தியா சாப்பிடணும், சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடணும். மாஸ்டரும் அதே போல கிடையவே கிடையாது. செய்யறது நானே தான் செய்யறேன். எனக்கு இந்த தொழில் புதுசு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் 9 வருஷம் செஞ்ச வேலை வேற, இப்ப நான் பண்றதுக்கு வேலை வேற. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, பிடிச்சதுனால நான் பண்ணின்னு இருக்கேன். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் 110 ரூபா வரும், சரிங்களா? பிளஸ் முட்டையோட தான். உங்களுக்கு பத்தல, சாப்பாடு பத்தல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா தாராளமா வைப்பேன். எனக்கு தேவை வந்துட்டு பத்தலன்னு சொல்லிட்டு யாருமே போகக்கூடாது, சாட்டிஸ்ஃபைடா திருப்தியா சாப்பிடணும். அதுதான் எனக்கு. நம்மள்ட்ட தவா கறி இருக்கு, பீஃப் நல்லி இருக்கு. பீஃப் நல்லி 30 ரூபாய், 20 ரூபாய். இல்ல என்கிட்ட காசு இல்லப்பா தாப்பா, நாளைக்கு வந்து தரமானா தாராளமா கொடுப்பேன், யாரும் வந்தாலும் சரி. தவாக்கறி நம்மள்ட்ட 70 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 1/4 கிலோ இருக்கு. அதே போல நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ இந்த கடையில சாப்பிட்டா பீஃப்லாம் சாப்பிட்டா ஏதாச்சும் ஆகும், வயிறு வலி வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மள்ட்ட வந்துட்டு என்கிட்ட கால் பண்ணியே வந்துட்டு கேட்பாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கால் பண்ணியே கேட்டு ப்ரோ இருக்கா ப்ரோ, இப்ப தவாக்கறி இருக்குங்களா, பீஃப் பிரியாணி இருக்குங்களா, வேணும்னா அவங்களே வந்துட்டு கேஜி கணக்குல கூட வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மள்ட்ட. ஏன்னா நம்ம வந்து செய்யறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோம்மேட் தான் ப்ரோ. இந்த ஹோட்டல் ஃபுட் எதுவுமே கிடையாது, ஃபுல்லா ஹோம்மேட். நீங்க நம்பி வந்து சாப்பிடலாம். சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்துட்டு இது வரைக்கும் என்கிட்ட நம்மளே சொல்லிக்கூடாது நம்ம பெருமையை பத்தி, நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அது எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இந்த லோகோல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் தான் ப்ரோ. ஏன் இதை நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்னு நம்ம பத்தி யோசிக்கிறதோட நம்மளுக்கு நம்மளே தான் பிராண்ட் ஆகணும். நம்மளுக்கு நம்ம, அதாவது இந்த செல்ஃப் மோட்டிவ்னு ஒண்ணு சொல்லுவாங்க ப்ரோ. நம்மளுக்காக நம்மளா எல்லாமே பண்ணணும், நம்ம பண்ணணுன்ற மாதிரி ஒண்ணு யோசிச்சுதான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான் அதை எடிட் பண்ணா. அவன் வந்துட்டு நீ இப்படி நில்றான், ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறான்னா எடுத்துட்டு. ஆனா இந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடா பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒன்று யோசிச்சேன், ஓகே நம்மளுக்கு நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கணும், நம்ம தான் வெளியே காட்டணும். அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணுமோ, இப்போ இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிடிக்கணுமோ, எப்படி பிடிக்க வைக்கணுமோ
அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ இந்த லோகோ டிசைன் பண்ணுது. ஆக்சுவலி இந்த லோகோல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் தான். நீங்க தான் உங்க கடைக்கு பிராண்டு. ஆமா ப்ரோ, நம்ம கடைக்கு நம்மளுக்கு நம்ம தான் ப்ரோ பிராண்டு. நம்ம கடைக்கு நான் தான் பிராண்டு. அது இல்லாம ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப யோசிச்சு வச்சிருக்கேன். 1 by 1 பண்ணலான்னு கூட இருக்கேன். அதெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நான். நம்ம கடைக்கு நம்மளுக்கு நம்ம தான் ப்ரோ பிராண்டா இருக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லது. உங்க கடை லொகேஷன் மட்டும் கரெக்டா சொல்லுங்களேன். ப்ரோ நம்ம கடை வந்துட்டு பாத்தீங்கன்னா வலசரவாகத்துல சுபா ஹோட்டல் இருக்கு ப்ரோ. பஸ் ஸ்டாண்ட் வலசரவாகம் பஸ் ஸ்டாப்பே அதுதான். அப்படியே வலசை சுபாவுக்கு ஆப்போசிட், நியர் ஆப்போசிட்ல மணி கடை பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல ஐபோன் ஷோரூம் இருக்கு ப்ரோ. அது பக்கத்துலயே நம்ம கடை இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.